சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, சாத்தூர்லேருந்து பிரபு அப்படிங்கிற நேயர் கேட்குறார், ருத்ரர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு கேட்குறார். அதாவது ஒவ்வொரு சாஸ்திரத்துலேயும் வேதத்துலேயும் ருத்ரன் அப்படிங்கிற பதங்கள் அதிகமாக வருது. அது மாதிரி ஆகமங்கள்லேயும் ருத்ரனை பற்றி குறிப்புகள் இருக்கிறது. இப்போ நான் சொல்ல போகிறது ருத்ரர்கள் அப்படின்னா ஆகம நோக்கில் ருத்ரர்கள் யார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சிவபெருமானை ருத்ரன் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் ஆகமத்திலே இருக்கிறது. எப்பொழுது சிவன் ருத்ரன் எனப்படுவார், எப்பொழுது ருத்ரன் சிவன் எனப்படுவார் அப்படிங்கும்போது அது சூழல் சார்ந்து அந்த பொருள் மாறுபடுகிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த ருத்ரர்கள் இரண்டு விதமாக கருதப்படுகிறார்கள். என்ன அப்படின்னா, உடலுக்கு உள்ளே இருந்து இயக்குவிப்பவர்கள் அப்படின்னு சைவம் சொல்லுது. இந்த உடம்பு இருக்கொல்லையோ, நம்மளுடைய உடம்பு எல்லாம் அனைத்து உயிரினங்களுடைய உடல்களில் இருந்து அந்த உடல்களின் இயக்கத்திற்கு காரணமாகிற ஆற்றல் அப்படின்னு இந்த ருத்ரனை பற்றி சொல்கிறோம். இது அகத்திலே இருக்கக்கூடிய ருத்ரர்கள். இவர்களை 8ன்னு சொல்லியிருக்கா. பவாய தேவாய நமஹா, ஈசானாய தேவாய நமஹா, மகதோர் தேவாய நமஹான்னு இதை நாமாவளியில் சொல்லுவாள். அந்த 8 ருத்ரர்களுக்கும் தனியாக பேர் சொல்லியிருக்கா. அந்த 8 ருத்ரர்களும் இந்த மானுட யாக்கையில், இந்த மானுட யாக்கைன்னு இல்லை, உலகத்தில் எந்த உயிரினங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர் வேறு உடல் வேறு. அந்த உடலில் தங்கி அந்த உயிருக்கு உதவுகிற தன்மையை கொண்டவர்கள் உருத்திரர்கள். உருவை திறனாக செயல்படுத்துகிறவர்கள், சுத்தமான தமிழ் பொருள் உருத்திரர்கள் அப்படின்னே சொல்லுவோம். பவாய தேவாய நமஹா, ஈசானாய தேவாய நமஹான்னு மொத்தம் ஒரு 8 பேர் சொல்லியிருக்கு. இந்த யாக்கைக்கு உள்ளே இருக்கிற ருத்ரர்கள். அதுக்கப்புறம் ருத்ரர்கள் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தன் உடல் தன் உயிரை தவிர்த்த வெளியிலே இருக்கிற அனைத்தும், இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வெளியில் என்னை தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே ருத்ரர்கள்னு சொல்லியிருக்கு. எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ருத்ரர்கள் 8 வகைன்னு சொல்லியிருக்கு. எனக்கு வெளியில் இருக்கக்கூடிய ருத்ரர்கள் அப்படின்னா 8 வகைன்னு சொல்லியிருக்கு. பாஹ்ய ருத்ரர்கள்னு பேர் அவளுக்கு. இந்த ருத்ரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைவ சித்தாந்தம் இந்த உலகத்தையே மொத்தம் 8 அடிப்படை கொண்டதாக பிரித்து விடுகிறது. அப்படி பார்த்திங்கன்னா, பிருத்திவி பூமி, அப்பு காற்று, தேயு நெருப்பு. இப்போ இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோமோ இல்லையோ, பிருத்வி அப்பு தேஜு வாயு ஆகாசம் சொல். அந்த மாதிரி பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்திற்கு காரணமான சக்தி. அதுக்கப்புறம் இன்னும் 3 என்ன அப்படின்னா, சூரியன், சந்திரன், ஆன்மா. பஞ்சபூதங்கிறது அடிக்கடி நான் சொல்கிறதுனால அதை பற்றி விரிவாக சொல்கிறேன். இப்போ மொத்தம் 8. இந்த 8 பொருள்களிலும் இருந்து அவைகள் இயக்கத்திற்கு, புற இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறவர்கள் ருத்ரர்கள்னு சொல்கிறோம். இப்போ என்னென்ன பார்த்தோம்? 8 பொருள்: பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், ஆன்மா. இந்த 8 தான். இந்த 8 தான் நமக்கு உலகத்துக்கு வெளியில் இருக்குது. இந்த 8க்குள்ளேயும் ருத்ரர்கள் இருக்கா. இவர்கள் பாஹ்ய ருத்ரர்கள் எனப்படுவார்கள். இதுக்கு நடுப்புற இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய ருத்ரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 11 ருத்ரர்கள் இருக்காங்க. இரண்டையும், இந்த ஆபியந்தரம் அப்படின்னா உடம்புக்கு உள்ளே 8 ருத்ரர்கள், உடம்புக்கு
உடம்பை தவிர உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லாமே சேர்த்து 8. அந்த 8ஐயும் இணைக்கக்கூடிய ருத்ரர்கள் மொத்தம் 11 பேர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 3 வகையான ருத்ரர்களை நாம் பார்க்கிறோம். இந்த ருத்ரர்கள் புறத்திலே எல்லா பொருள்களையும் இயக்குகிறார்கள். அகத்தை பொறுத்தவரை ஆன்மாவினுடைய யாக்கைக்கு இப்போ நம்மலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு காரில் போனோம்னா டிரைவர் எப்படி ஓட்டுறார், நம்ம ஓனராக உட்காந்துருந்தோம்னா டிரைவர் மாதிரி இந்த ருத்ரர்கள் செயல்படுகிறார்கள். அதே மாதிரி புறத்தையும் இயக்குகிறார்கள். புறத்தையும் அகத்தையும் இணைக்கக்கூடிய தன்மையும் இயக்க வல்லவர்கள் 11 ருத்ரர்கள். அவள் 2 பக்கமும் இருப்பாள், வெளியிலையும் இருப்பாள், உள்ளேயும் இருப்பாள். இந்த 11 ருத்ரர்களை தான் வேதத்தில் சொல்லியிருக்கா அப்படின்னு சைவ நோக்கில் சொல்கிறோம். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம. இப்போ நான் சொன்னதெல்லாம் 11 ருத்ரருடைய பேர். இவர்கள் அகத்திலும் புறத்திலும் இருந்து இவ்வுலகத்தையும் நம்மையும் இயக்குகிறவர்கள் அப்படின்னு ஆகமங்கள் தெரிவிக்கின்றது.